பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 122 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போன போதா? போகலாம் என்று சொன்ன போதா? போகலாம் வாருங்கள் என்று சொன்னபோதே தாவீதுக்கு மகிழ்ச்சி வந்தது. சொல்லும்போதே மகிழ்ச்சி வருமா? கண்டிப்பாக வரும். கடைக்கு போகலான்னு சொல்லி பாருங்கள், மகிழ்ச்சி வரும். அதுவும் நகைக்கடைக்கு போகலான்னு சொல்லி பாருங்கள், சொன்ன உடனே மகிழ்ச்சி வரும். போக வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் தான் குழந்தைகளிடத்தில் ஐஸ்கிரீம் வாங்க போகலாமா அப்படின்னு சொன்னாவே போதும், அல்லது டூர் போகலாமா அப்படின்னு கேட்டாவே போதும், மகிழ்ச்சி வந்துடும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஏன் மகிழ்ச்சி வந்தது? ஏன்னா நாம் விரும்புகிற இடம் அது. ஏன்னா நாம் விரும்புகிற பொருள் அங்கே இருக்கிறது. அதனாலே மகிழ்ச்சி வருகிறது. அப்படித்தான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறவர்களுக்கு தான் போகலாமான்னு கேட்கும்போதே மகிழ்ச்சி வரும். போகக்கூடிய நேரம் வரும்போது அல்லது அந்த நாள் வரும்போதே இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போக போகிறோங்கிற மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி என்னத்தை கொடுக்கும்? சமாதானத்தை கொடுக்கும். அங்கே போகும்போதே சமாதானத்தோடே போயிடுவோம். அங்கே உள்ளே இருந்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி வார்த்தையை கேட்டு அவருக்குரிய கனத்தை செலுத்தி திரும்பி வரும்போது முழுமையான சமாதானத்தோடு வருவோம். இப்போ ஒரு நண்பரை நம்ம மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவரை கூப்பிடுறோம். அவர் நான் வரலப்பா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம். ஒரு 2 டிக்கெட் இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம். அங்கே போய் நம்ம டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வந்துட்டு என்னப்பா சூப்பராக இருந்த மேட்ச்சு, நீ ஏன் ஒன்றுமே ரியாக்ஷனே காட்டல அப்படின்னு கேட்டால், அவர் எனக்கு கிரிக்கெட்டே ஒன்றும் புரியாதுப்பா, 6 என்னென்னு தெரியாது, 4 என்னென்னு தெரியாது அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? அவருக்கு எந்த மகிழ்ச்சியுமே இருக்காது. ஏன்னா அவருக்கு அந்த கிரிக்கெட் மீதும் விருப்பம் இல்லை, அங்கே ஆடுற நபர்கள் மீதும் விருப்பம் இல்லை, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் போன மாதிரியே அப்படியே திரும்பி வருவார் அந்த நபர். ஆனால் நாம் சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வர்றோம். ஏன்னா அது நமக்கு விருப்பமான ஒன்று. அப்படித்தான் கர்த்தருடைய ஆலயம் நமக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்றால் அது இங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு இருக்கிற விருப்பத்தின் அளவுதான் என் சமாதானத்தின் அளவு. எனக்கு இருக்கிற உற்சாகத்தின் அளவுதான் என்னுடைய சமாதானத்தின் அளவு. வெறுமையாய் சென்று வெறுமையாய் திரும்பி வருவதற்கு காரணம் நான் தான். என்னுடைய ஆசை, வாஞ்சை, என் விருப்பம் என்னை முழுமையாய் சந்தோஷப்படுத்துகிறது, சமாதானப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் எப்படி செல்கிறோம்?